ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நம்மளோட அமரன் திரைப்படம் வந்து பாகுபலி வசூல் வந்து இப்போ வந்து மிஞ்சிருக்கு அப்படின்ட்டு அஃபிஷியலாக நியூஸ் வந்துருக்குங்க. இந்த ஒரு விஷயம் வந்து தமிழ் சினிமா ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் உலக சினிமா ஃபேன்ஸை வந்து செம்ம ஆச்சரியமாக இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். கடந்த அக்டோபர் 31 தீபாவளி ஸ்பெஷலாக செம்ம பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் நம்மளோட அமரன் திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ரிலீஸ் ஆகல. படம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வந்து, ஆனால் வந்து இந்த திரைப்படம் பார்த்துட்டு வந்து கரியர் பெஸ்ட் அண்ட் இந்த வருஷத்துல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் மாதிரி வந்து இந்த திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னுமே திரைப்படம் தியேட்டரில் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்ம எஸ்கேவோட கரியர் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கலெக்ஷனும் வந்து நம்மளோட எஸ்கேவோட கரியர் பெஸ்ட் இதுதான். இந்த ஒரு திரைப்படம் வந்து நம்மளோட மேஜர் முகுந்தோட வாழ்க்கை திரைப்படத்தை அப்படியே எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த திரைப்படம் வந்து செம்ம மாசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்தை சிவகார்த்தியும் தாண்டி சாய்பல்லியோட ஆக்டிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு ப்ராப்ளமும் பாராட்டினாங்க. மக்கள் மத்தியில் கொண்டாடப்படும் இந்த திரைப்படம் வந்து இப்போ வந்து உலகில் கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து செம்ம பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே நம்மளோட அமரன் திரைப்படம் கிட்டத்தட்ட 154 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து செம்ம பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து இப்போ வந்து செம்ம பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்கு. நம்மளோட தமிழகத்தில் பாகுபலி திரைப்படமே வந்து 154 கோடி கலெக்ட் பண்ணலையா, அதோட கம்மியாக தான் பண்ணியிருக்கு. இப்போ வந்து பாகுபலியோட சாதனை வந்து தமிழ்நாட்டில் அஃபிஷியலாக முறியடிச்சிருக்கோம் அமரன் திரைப்படம் இது அப்படின்ட்டு இப்போ வந்து அஃபிஷியலாக நியூஸ் வந்துருக்கு. இது வந்து சிவகார்த்திகேயனோட கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் வந்து எஸ்கே ஃபேன்ஸ் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.